அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. நீர் என் தெய்வம், அடியான் உம்முடைய ஊழியக்காரர். நீர் அடியானோடும் என் ஜனங்களோடும் பேசுகிறார். உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற சத்துருவின் தலைகளை நசுக்குமான அடியானின் தொண்டையை பொறுப்படுத்திக்கொள். எங்களோடு பேசு நல்ல பிதாவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 2வது வசனங்களை வாசிக்க கேட்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. உரலையே சொல்லுமே. இங்கே பாருங்கள், தேவனோட மனுஷனாகிய, தேவனோட தாசனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுவாராம்? என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். இப்போ ஒவ்வொரு நாளும் தாவீது கர்த்தரை நோக்கி சொல்லுகிற வார்த்தை என்ன? என் தேவன். அப்ப ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் தேவன் படைத்த ஒவ்வொரு படைப்புகளும் அவரை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை என்னது? கர்த்தர் என் தேவன். உடலையே சொல்லுமே. நாம எத்தனை பேர் சொல்லியிருப்போம்? எத்தனை பேர் சொல்லியிருப்போம்? கர்த்தர் என் தேவன், கர்த்தர் என் தேவன், கர்த்தர் என் தேவன். நான் தாவீது சொல்லுகிறார், நான் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்குகிறேனோ, எப்பொழுதெல்லாம் அவரிடத்தில் பேசுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் விண்ணப்பம் செலுத்துகிறேனோ, நான் அவரை நோக்கி நான் சொல்லுகிற வார்த்தை என் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவனுக்கு அவர் தேவனா இருக்கிறாரோ இல்லையோ, தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் தேவன். ஒரு அலையே சொல்லுமே. அதுதான் உரிமை. ரைட்ஸ், பிரிவிலேஜ். என் தேவன். இப்ப எவ்வளவு உரிமை பாருங்கள். என் தேவன். இதை பார்க்கிற மற்றவங்களுக்கு எல்லாம் நமக்கெல்லாம் உரிமை இல்லையா? யார் அவரை சொந்தம் கொண்டாடுகிறார்களோ, வேதம் சொல்லுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவன் தான் எங்க போக முடியும்? இந்த பரமராஜ்யத்தை அடைய முடியும். பலவந்தம் பண்ணணும். என் தேவன், என் தேவன், என் தேவன், என் தேவன். இப்ப எவ்வளவு உரிமை பாருங்கள். அதை கேட்கிறப்ப உங்களுக்கு சுருக்குன்னு இருக்கணும். என்ன வரணும்? சுருக்குன்னு இருக்கணும். வேற யாரும் இவ்வளவு தாவீதை போல பெரிய உரிமை கொண்டாடவில்லை. எவ்வளவு பெரிய உரிமை பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன். சொல்லுங்க, என் தேவன், என் தேவன். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் தேவன். அந்த உரிமை இருந்தால்தான் நீங்கள் அவரோடு சேர முடியும், இல்லைன்னா சேர முடியாது. அதனால தான் தாவீதை தேவன் ரொம்ப நேசிச்சார். எனக்கு சித்தமானதை இவன் செய்வான் என்று சொன்னான். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னான். காரணம், தேவன் மேல வைக்கிற உரிமையும், தேவன் மேல வைக்கிற பாசமும், தேவன் மேல வைக்கிற பக்தியும். ஒரு அல்லையா சொல்லுமே. என் தேவன். இயேசு இந்த பூமியில இருந்தார். அநேக இடங்களிலே நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னார். கர்சமனை தோட்டத்திலே ஜெபமணின போது கூட என் பிதாவே, இப்படி பிதா 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 என்றே தேவன் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரே ஒரு இடத்துல இயேசுவானவரும் தேவனை பார்த்து என் தேவனே என்று சொன்னார். ஒரு அலையே சொல்லுமே. பிதாவும் நாங்களும் ஒன்றாக இருக்கிறோம். அநேக காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டே வந்தார். என்னை காண்கிறவர்கள் பிதாவை காண்பார்கள், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் செல்வதில்லை, பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். ஒரே ஒரு இடத்துல தாவீதை போல இயேசுவும் என் தேவனே, என் தேவனே என்று கூப்பிட்டார். ஒரு அல்லையே சொல்லுமே. மற்ற இடத்துல பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த ஜீவன் என்னை விட்டு போகட்டும் என்று சொன்னார். ஒரே ஒரு இடத்துல தான் இயேசு கூப்பிட்டார்,
என் தேவனே என்று சொல்லு. ஒரு அல்லையா சொல்லுமே. அது தேவன் மேல வைக்கிற உரிமை. எல்லாராலும் வைக்க முடியாது. இது என்ன சொல்லுகிறார்? என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இதைத்தான் சொல்லுவேன் நான். என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர், என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர், என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர். வேதம் இன்னும் அழகாய் சொல்லுகிறது. அவர் எப்படி நம்பி இருக்கிறாராம் தாவீது? சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் அதிகாரம் 2வது வசனங்களை வாசிக்கல. என் ஆத்துமாவை காத்தருளும், என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தியுள்ளவன், நான் பக்தி உள்ளவன். ஒரு அலைய சொல்லுமே. என்ன விண்ணப்பம் வைக்கிறார்? என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன். இல்லைன்னா என்ன அர்த்தம்? என் பக்தியை சோதிச்சு பாருங்க. நான் பக்தி உள்ளவன், மற்றவங்க மாதிரி இல்லை, அதனால என் ஆத்துமாவை நீங்க காத்துதான் ஆகணும்னு சொல்றேன். ஒரு அலைய சொல்லுமே. என் ஆத்துமாவை காத்துதான் அருள வேண்டும் என்று சொல்லுகிறேன். நான் பக்தி உள்ளவன். இதெல்லாம் சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா நான் பக்தி உள்ளவன்? என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தியுள்ளவன், நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிற. ஒரு அலைய சொல்லுமே. என்ன சொல்லுகிறார்? நான் பக்தி உள்ளவன், என் தேவனே. எவ்வளவு உரிமை பாருங்க. நான் பக்தி உள்ளவன். என்ன உள்ளவன்? பக்தி உள்ளவன். வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் பக்தி உள்ளவனை அவருக்காக தெரிந்து கொண்டார். நான் பக்தி உள்ளவன், என் தேவனே, என் தேவனை. ஒரு அல்லைய சொல்லுமே. உங்கள் பக்தியை நீங்கள் சோதித்து பாருங்க. உங்கள் பக்தி எங்கே இருக்கிறது? உங்கள் பக்தி எப்படி இருக்கிறது? பக்தி பக்தியாய் தான் இருக்கிறதா? இல்ல பக்தி முத்தி போய் ஜோம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அங்கே இருக்கிறதா? திரளான ஜனங்கள் இருந்தார்கள், உலகத்தாரெல்லாம் அருகே இருக்கிறார்கள். அந்த தாவீதை போலவே இன்னொரு தேவனோட தாசனும் அவர்களை பார்த்து சொன்னான், நான் பக்தி உள்ளவன். என்ன சொன்னான்? நான் பக்தி உள்ளவன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் பக்தி உள்ளவன் சொல்லி. நான் பக்தி உள்ளவள். உங்க பக்தியை சோதிச்சிடலாம? இப்ப அப்படியே பக்தி உள்ளவனை தூக்கி கொண்டு போய் அப்படியே சமுத்திரத்துல போட்டா என்ன போட்டா? 3 நாள் கழிச்சு பத்திரமா வந்துடுவீங்களா? வரணும். அது பேர் தான் பக்தி. இது சொல்லுகிற போது அந்த இன்னொரு பக்தி உள்ளவனை தேவன் காண்பிக்கிறார். வேற யாரும் அல்ல, யோனா தான். ஒரு அலையே சொல்லுவோமே. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். சீட்டெல்லாம் போடுகிறார்கள். யோனாவின் பேர்ல விழுந்து போச்சு. உடனே எல்லாரும் கூடி நின்று பேசுகிறார்கள். இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? இப்ப உங்களை பார்த்து உங்க தொழில்னா என்ன சொல்லுவீங்க? உன் தொழில் என்ன? நாங்கெல்லாம் தொழில் பண்றது இல்லைங்க. ஏன்னா கூப்பிட்டு நடுவழியில் மறைச்சு கிடந்து எங்க இருந்து வந்தா உனக்கு என்ன? அப்படிதான் பதில் சொல்லுவேன். என்ன சொல்லுவோம்? எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். ஒரு அலையே சொல்லுவோமே. சுற்றி எல்லாரும் நிற்கிறார்கள். நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் இது. நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நான் எபிரேயன். ஒரு அலையே சொல்லுவோமே. என்ன சொல்லுகிறார்? நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய. அந்த இடத்துல கூட சமுத்திரம் பெரிய அலை அடிக்குது, பெரிய இரைச்சல் வருகிறது, கப்பல் கவிழ போகிறது. அந்த நிலைமையில எல்லாரும் பயந்து அவர்கள் தெய்வங்களை கூப்பிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில கூட எல்லாரும் சுத்தி நின்று வளைச்சு கேட்கிறப்ப கூட என்ன சொல்ற பாருங்க, நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பய பக்தியுள்ளவன் என்றான். ஒரு அலையே சொல்லுவோமே. சொன்ன உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. இந்த வார்த்தை தான் யோனாவை தேவன் அந்த சமுத்திரத்திலே வச்சிருந்து காப்பாத்தி கொண்டு வந்து, இயேசு உயிரோடு இருந்த பொழுதும் யோனாவை
அடையாளமாய் வைத்ததுக்கு யோனா சொன்ன இந்த ஒரு வார்த்தை தான். சொல்லுமே, நான் பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். என்னடா செய்ய முடியும் உங்களால? எந்த நிலைகளிலும் ஒரு பக்தி உள்ளவன் நீ உன்னை நிரூபிக்கணும்னா நீ சொல்ல வேண்டிய ஒன்னே ஒண்ணு, எந்த இடத்துல அவன் என்ன கேள்வி கேட்டாலும் நீ சொல்ல வேண்டியது, நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயமும் பக்தி உள்ளவன் என்று. இப்படிலாம் நீங்க என்னைய பதில் சொல்லிருக்கீங்களா? ஒருவேளை உன்னை சுற்றி சமுத்திரம் போல சத்துரு எழும்பி நின்று அலை அடித்தாலும், அலையின் இரைச்சல் சத்தம் கேட்டாலும், பெருவெள்ளத்தின் சத்தம் கேட்டாலும், என்ன நடந்தாலும் உன்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டா நீ சொல்ல வேண்டியது, தேவனிடத்தில் பக்தி உள்ளவன் நான். ஒரு அலையா சொல்லுவோமே, அதுதான் விசுவாசம், அதுதான் அறிக்கை. பக்தினா அப்படி இருக்கணும். பக்தி உள்ளவன் என்றான் அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து, ஆண்டவர் விட்டு ஓடி போறவன் பயப்பில்ல, கூட இருந்தவெல்லாம் பயப்படுறான். என்ன பயப்படுறான்? அப்ப எவ்வளவு வீராப்பு இருந்திருக்கு மாதிரி யோனாவுக்கு. என்னது, யோனாவுக்கு என்னன்னா ஒரே காரியம், இவர் அழிப்பேன்னு சொல்லுவாரு, திரும்பி இவர் அழிக்க மாட்டாரு, அங்க போய் ஏதாவது சொல்லிவிட்டு காப்பாத்தி விட்டுருவாரு. இவருக்கு இதே வேலை தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இதையே அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொத்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். சொல்லுமே, யார் சொல்ல முடியும்? தேவனுக்கு மேல கோச்சிக்கிட்டு வீராப்பா வந்து தூக்கி போட, என்ன சமுத்திரத்துல போடுங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, சமுத்திரத்தையும் அவர் தான் உண்டாக்கினார். ஒரு அலையே சொல்லுவோமே, தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ, ஆனால் அவரிடத்துல பக்தி உள்ளவன் என்று சொன்னதுனாலே அந்த சமுத்திரத்துல போட்டும் சமுத்திரம் பத்திரமாய் 3 நாள் வைத்திருந்து வரை கரையிலே தேவன் என்ன பண்ணிவிட்டார்? ஒதுங்கும்படி வைத்து விட்டார். இந்த மீன் கக்கி விட்டது. பக்தி உள்ளவன் என்றால் இப்படி இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? சில நேரத்தில் ஆண்டவருக்கு உனக்கும் வருத்தம் இருந்தாகணும், ஆனா பக்தி மட்டும் குறைஞ்சிடக்கூடாது. என்ன குறைஞ்சிடக்கூடாது? யோனாவுக்கு வருத்தம் இருந்தது, நினைவேக்கு போ சொன்னப்போ போல, ஆனா பக்தி மட்டும் குறையில. ஒரு அலையா சொல்லுவோமே, ஆனா வாழ்க்கையில உங்களுக்கு என்ன கஷ்டங்களும் உபத்திரவங்களும், ஒருவேளை நீ ஒரு விண்ணப்பத்தை தேவனிடத்துல கேட்டு ஒரு பதில் கொடுக்கலனா கூட, ஆனா பக்தி மட்டும் உன்னை விட்டு குறைஞ்சிடக்கூடாது. ஒரு அலையா சொல்லுவோமே, அதுதான் அதோட காரியம். அது ஏன் இந்த மாதிரி கோச்சிட்டு போன ஏதாவது சொல்லியிருக்கலாமே, நான் அந்த தேவனிடத்துல பயபக்தி உள்ள வேண்டாம், தூக்கி போடுறான் சமுத்திரத்துல. சங்கீதங்களை வாசிக்கலாம். என் ஆத்துமாவை காத்தருளும் நான் பக்தி உள்ளவன். ஒரு அலையா சொல்லுவோமே, தாவீதை விட யோனாவுக்கு ஒரு படி ஜாஸ்தி. ஆனால் அதே பயபக்தியை குறித்து தாவீதும் சொல்லி இருக்கிறார். நான் பக்தி உள்ளவன், என் தேவனே, என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும், உமது அடியேனை நீர் ரட்சியும். ஒரு அலையா சொல்லுவோமே, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிற என்னை ரட்சியும், என் ஆத்துமாவை காத்தருளும். விண்ணப்பமா வைத்தாலும் அந்த விண்ணப்பத்திலே பெரிய உரிமை இருக்கிறது. ஒரு அலையா சொல்லுவோமே, அதுதான் என் தேவனே. ஒரு அலையா சொல்லுவோமே, எல்லாரும் கூப்பிட முடியாது, வேதத்துல எல்லாரும் கூப்பிடல, இவ்வளவு பெரிய உரிமை எல்லாரும் கொண்டாடல. என் தேவனே சொல்லுங்க, என் தேவனே உம்மை நம்பி இருக்கிற எங்களை நீர் ரட்சியும். ஒரு அலையா சொல்லுவோமே, இந்த தேவனை விட்டு கொடுத்துறாதீங்க. யாருக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது. மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பணத்திற்காக, பொருளுக்காக, யாருக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஒரு அலையா சொல்லுவோமே, தாவீது அவ்வளவு நேசிக்கிறார். யாரை? சாலமோனை. அப்பேற்பட்ட பாசமுள்ள மகனை ஒரு நாள் தாவீது ஆசிர்வதிக்கும்படியான ஒரு வேலை வந்தது, ஆசிர்வதிக்கும்படியான ஒரு நேரம் வந்தது.
வாக்குத்தத்தங்களை சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வந்தது. அந்த நேரத்திலும் கூட குமாரனை அழைத்து தேவன் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லல. அவ்வளோ பாசமுள்ள மகனையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்? என் தேவன் உன்னை நடத்துவார் என்று சொல்லுகிறார். வாசிப்போமா? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனங்களை வாசிக்கலாம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி ஒரு அருளையே சொல்லுமே. என்ன சொல்லுகிறார்? தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஒரு அருளையா சொல்லுமே. என்ன சொல்லுகிறார்? நீ பயப்பட வேண்டாம், பலம் கொண்டு தைரியமா இரு. இந்த ஆலயத்தை நீ தான் கட்டணும், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. இந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன். ஒரு அருளையா சொல்லுமே. என்ன உரிமை பாருங்க. வாழ்க்கையில அவரை புடிச்சுக்கணும்னா இப்படி புடிச்சுக்கணும். தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன். ஒரு அல்லையே சொல்லுமே. இந்த தேவன் யார் யார் உரிமை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு, எல்லாருக்கும் அல்ல. ஒரு அல்லையே சொல்லுமே. ஏன் அழகா சாலமோனை பார்த்து சொல்லியிருக்கலாம், உன் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லலையே. கர்த்தர் என்னும் என் தேவன். ஒரு அல்லையா சொல்லுவோமே. அப்படின்னா என்னன்னா, வாலிப வயதிலும் விட்டு கொடுக்கல, ராஜாவான பொழுதும் விட்டு கொடுக்கல. தன் குமாரன் வளர்ந்து மரண காலம் வரப்போகிறது. சாலமோனை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த அதிகாரத்திலே அவர் மரித்து விடுகிறார். இந்த கடைசி காலத்துல கூட என் தேவன் என்கிற அந்த வார்த்தையை தன் குமாரனுக்கோ தன் குடும்பத்துக்காகவோ இந்த உலகத்திற்காக ஒரு விட்டு கொடுக்காமலே இருந்தார். உரல்லையா சொல்லுமே. அதுதான் கிறிஸ்தவம். எல்லாரும் தாவீது மாதிரி வாழ்ந்துட முடியாது. பேர்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவனாகி கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்னைக்கு வேணாலும் தெரிஞ்சுக்க, உன்னோட ஒரு தெய்வம் இருக்குதுன்னா அது ஏன் தெய்வம் தான்டா. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அது ஏன் தெய்வம் கொடுக்கறது. நீ இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறன்னா அது ஏன் தெய்வம் உன்னை பலப்படுத்தினது. நீ இந்த பூமியில எப்படி வாழ்ந்தாலும், உனக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் வந்தாலும் அது ஏன் தேவன் உனக்கு கொடுக்கிறது. உடனே சொல்லுமே. என்ன சொல்லுகிறார்? என் தேவன் உன்னோட இருப்பார். உடனே சொல்லுமே. அதுதான் கிறிஸ்து. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது தேவன் உங்களிடத்தில் சேருவார் என்று யாக்கோபு சொன்னார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என் ஜனமே, என் உறவுகளை, அழிந்து போகிற ஆஸ்தி, அழிந்து போகிற பணம், அழிந்து போகிற பொருள், அழிந்து போகிற சொத்து, அழிந்து போகிற மனைவி, அழிந்து போகிற கணவன், அழிந்து போகிற உலகம், அழிந்து போகிற உறவுகள், இதற்காக ஒரு நாளும் கர்த்தர் என்னும் என் தேவனை நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது. உடலையே சொல்லுவோமே. யாருக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாது. மனைவியை கொடுத்தவர் அவர்தான், பிள்ளையை கொடுத்தவர் அவர்தான், ஸ்திரீகளுக்கு புருஷனை கொடுத்தவர் அவர்தான், வீடை கொடுத்தவர் அவர்தான், ஜீவனை கொடுத்தவர் அவர்தான், எல்லாம் அவர்தான். அவரை விட நண்ட சராசரங்களிலே பெரியவர் ஒருவரும் இல்லை. உடலையே சொல்லுமே. எந்த நிலைகளிலும் உங்க தேவனை நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. என் தேவன் என்ன சொன்னாரோ, என் தேவன் எப்படி இருக்க சொன்னாரோ, என் தேவன் எப்படி நடக்க சொன்னாரோ, என் தேவன் எப்படி வாழ சொன்னாரோ அப்படி வாழுகிறவன் தான் கிறிஸ்தவன். ஒரு அலையே சொல்லுமே. அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் ஆதாயத்திற்கும் ஆசீர்வாதங்களுக்கும் வருகிறது, ஓடி வருகிறது அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு அலையே சொல்லுமே. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும், ஆலயம் மட்டுமல்ல, ஆலயத்திற்கு அடுத்து என்னென்ன காரியம் இருக்கிறதோ
சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். உன்னை கைவிடவும் மாட்டார். ஒரு அலையே சொல்லுமே, என் ஜனமே, என் தேவன்தான் இன்றையிலிருந்து உங்களோடு இருக்க போகிறார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஒரு அலையே சொல்லுமே, அதுதான் என் தேவன். ஒரு அலையே சொல்லுமே, என் தேவன். இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது சாலமோன் ஒரு நாள் இந்த தேவனை பார்த்து என் தேவனே என்று சொன்னார். அதை தேவன் சொல்லுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனங்களை வாசிக்கலாம். ஆனாலும் இப்பொழுதோ என்ன அர்த்தம்? இனி ஒரு பொழுது இல்ல, இன்றைக்கே என்ற அர்த்தம். இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர். ஒரு அலையே சொல்லுமே, என்ன சொல்லுகிறார்? இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. இனி இடையூறும் இல்லை, விரோதியும் இல்லை. ஒரு அலையே சொல்லுமே, இடையூறும் இல்லை, விரோதியும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன், என் தேவன் உங்களை துன்மார்க்கனோட கைக்கும் கொடுமை உள்ளவனோட கைக்கும் உங்களை தேவன் காப்பாற்ற போகிறார். ஒரு அலையே சொல்லுமே, எந்த கை உனக்கு விரோதமாய் இருந்ததோ, எந்த கை உன்னோடு போராடினதோ, எந்த கை உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்ததோ, எவன் கொடுமை உள்ளவனோ, எவன் துன்மார்க்கனோ, அவனிடத்திலிருந்து என் தேவன் உங்களை காப்பாற்ற போகிறார். ஒரு அலையா சொல்லுமே, கொடுமை உள்ளவன் யார்? அவன் கொடுமைக்காரன், சாத்தானும் அவன் சேனைகள். யார் துன்மார்க்கன்? அவனே. அநேகர் அவனோட துன்மார்க்கத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள், அநேகர் அவன் கொடுமையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அநேகரோட சரீரத்தை கொடுமைப்படுத்தி வதைக்கிறான், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் கொடுமைப்படுத்துகிறான். இந்த கொடுமையானவனோட கைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சரீரங்களிலே பலவீனம், வியாதி, மரணக்கட்டுகள், மரண கன்னிகள், பாடுகள், சஞ்சலங்கள், கடன்கள், உபத்திரவங்கள் எல்லாம் அந்த கொடுமைக்காரனோடது. அந்த கொடுமையானவனிடத்திலிருந்து, அந்த துன்மார்க்கனிடத்திலிருந்து உங்களை துன்மார்க்கமாய் நடக்க வைத்து, உங்களையே பழிகாரனாக்கி, உங்களையே நியாயத்தில் நிறுத்தி, உங்கள் மேலே பழியை போட்டு உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வைத்திருக்கிற துன்மார்க்கனோட கைகளிலிருந்தும் என் தேவன் இன்றைக்கு உங்களை காக்க போகிறார். ஒரு அலையே சொல்லுவோமே, வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 4வது வசனம். என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடு கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும். அப்ப 3 பேர் இருக்காங்க. ஒருத்தன் துன்மார்க்கன், ஒருத்தன் நியாயக்கேட்டின் மகன், இன்னொருவன் கொடுமை உள்ளவன். ஒரு அலையே சொல்லுமே, என் தேவன் உங்களை தப்புவிக்க போகிறார். ஒரு அலையே சொல்லுமே, துன்மார்க்கனோட கை உங்களை விட்டு விலகும், நியாயக்கேடு உங்களை விட்டு விலகும், கொடுமை உள்ளவனோட கையும் விலகும். இந்த தேவன், என் தேவன் தப்புவிக்க போகிறார். ஒரு அலையே சொல்லுமே, கொடுமையிலிருந்து தப்புவிக்கப்படுவீர்கள், துன்மார்க்கத்திலிருந்து தப்புவிக்கப்படுவீர்கள், நியாயக்கேட்டிலிருந்து தப்புவிக்கப்படுவீர்கள். என் தேவன் உங்களை சொந்தமான ஜனமே வைக்க போகிறார். ஒரு அலையே சொல்லுமே, இப்ப ஒரு தப்புவிக்க போறாரு தேவன், இப்ப தப்புவிக்க போறார். என் தேவன், மை காட், மை லார்ட், என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். ஒரு அலையே சொல்லுமே, எல்லாரும் சொல்லுங்க,
என் தேவனே, நாங்கள் இதுவரை துன்மார்க்கனோட கையிலே, நியாயக்கேடிலே, கொடுமை உள்ளவனோட கையிலே சிக்கி இருந்தது போதும். இன்றைக்கு தாவீதின் தேவன் துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடுக்கையும் கைக்கும் கொடுமையுள்ளவனோட கைக்கும் என்னையும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஆலயத்தையும் இப்பொழுதே பால் ஜோசப்பின் தேவன், தாவீதின் தேவன் தப்புவிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். உடனடியே சொல்லுவோமே, என் தேவன் உங்களை தப்புவித்து விட்டார். உடனடியே சொல்லுவோமே. இப்ப தப்புவிச்சிட்டாருன்னு அடுத்து என்ன பண்ணணும்? அவரை மனசார பாடணும். பாடுவோமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 71:22. என் தேவனே, என் தேவனே, நான் வீணையை கொண்டு, என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். ஒரு அலையே சொல்லுவோமே. என்ன சொல்ற பாருங்க, உண்மை மட்டும் இல்ல, உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேனா. இது என்ன அர்த்தம்? இப்ப சத்தியம்னா என்ன அர்த்தம்? அது உண்மை துதிப்பேன்னா ரைட்டு, சத்தியத்தையும் துதிப்பேன் எதுக்கு சொல்றார்? இந்த சத்தியம்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இறங்கி வந்த வார்த்தையை வந்த இயேசு கிறிஸ்து. ஒரு அலையா சொல்லுவோமே. உண்மை என்பது தேவன், உம்முடைய சத்தியம். தேவனிடத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அது ஒரு நாள் இறங்கி வந்தது, அது பேர் தான் இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த சத்தியத்தை துதிக்க வேண்டும் என்று தாவீது இயேசு வருவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே துதிச்சுட்டு போயிட்டாரு பாருங்க. ஒரு அலையா சொல்லுவோமே. தேவனை துதிக்கணும், வார்த்தையை வந்த இயேசுவையும் துதிக்கணும். அதுதான் சத்தியம். அதைத்தான் இயேசு இந்த பூமியில இருந்த பொழுது சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியம்தான் தேவனோட வார்த்தை, அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. ஒரு அலையா சொல்லுமே. என் தேவனே, நான் வீணையை கொண்டு, வீணையை கொண்டு உம்மையும் உம்மை. அப்ப பிதாவை துதிக்கிறதுக்கு வீணை வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சுர மண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். அப்ப வீணை இருக்கணும், சுரமண்டலம் இருக்கணும். அப்ப கட்டாயமா பிதாவை பாடுகிற பொழுது, தேவனை பாடுகிற பொழுது வீணை இருக்கணும். வீணையை கொண்டு அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. உம்மை துதிப்பேன்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா எப்படிலாம் உம்மை பாடுவேன்னு சொல்ற. நீ கொடுமை உள்ளவனோட கைக்கெல்லாம் என்ன தப்பு வச்சிட்டீங்க, நான் எப்படி பாடுவேன்? வீணையை கொண்டு பாடுவேன். வெறுவாயில சோத்திரம் சொல்ல மாட்டேன், வீணையோட சொல்லுவேன்னு சொல்லிட்டு. ஒரு இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை வச்சுட்டு தான் உம்மை பாடுவேன். ஏனென்றால் சவுலுக்கு அசுத்த ஆவி பிடித்த பொழுது தாவீது சுரமண்டலத்தை தான் என்ன பண்றாரு? வாசிச்சாரு. ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துரு வந்தபொழுது எலிசா தீர்க்கதரிசி ஒரு சுரமண்டலக்காரனை கூப்பிட்டு வாசிய சொல்லிதான் தீர்க்கதரிசனம் சொன்னான். இப்ப ஏதோ சுரமண்டலத்துல தேவன் வைத்திருக்கிறார். ஒரு அலையே சொல்லுவோமே. வாசிக்கலாம் அடுத்த வசனங்களை. சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் ஒரு அலையே சொல்லுவோமே. பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். நான் பாடுறப்ப என் ஆத்துமாவுக்கு ஒரே கம்பீரம், ஒரே என் உதடு. அப்படின்னா என்னது? உதடுகள்ல ஒரு பெரிய மகிழ்ச்சி வரணும், ஆத்துமா கம்பீரமா மகிழணும். அப்படி பாடணும். என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி இலட்சிய அடைந்தபடியால், எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சை அடைந்தபடியினால், நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். ஒரு அலையே சொல்லுவோமே. நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் என்று சொல்லுகிறார். இந்த நீதி என்ன பண்ணணுமா? கொண்டாடணுமா?
என்ன பண்ணணுமா? நீதியே. நம்ம எல்லாம் எதை கொண்டாடுறோம்? எப்படி நீதியை கொண்டாடுகிறார். நீதி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இவர் கொண்டாடுகிற போது நீதி சந்தோஷப்படுகிறது. உடலையே சொல்லுவோமே, நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். என்னாடும்? கொண்டாடும். என் தேவன், என் தேவன், என் தேவன். வேறொருவரும் சொல்லுகிறார். இந்த என் தேவன் குறித்து பவுல் அழகாய் சொல்லுகிறார். எவ்வளவு உரிமை! இந்த தேவனை யார் தேடினாலும் கட்டி வைத்து அடிப்பேன் என்று சொல்லி அடித்தவர். இந்த தேவனை யார் நம்பினாலும் அடித்தவர். இந்த தேவனை குறித்து சொன்ன, இந்த தேவனுக்காக பெருமை பாராட்டின, தேவனே என்று சொன்ன ஸ்தேவானை அடிக்க துணையாயிருந்து, ஸ்தேவானை அடித்த பொழுது அவன் துணியெல்லாம் எடுத்து வைத்து காவல் காத்து கொண்டிருந்த சவுல் என்கிற ஒரு மனுஷன்தான் ஒரு நாள் பவுலாய் மாறினார். பவுலாய் மாறின பின்பு இந்த தேவனை தேடினவர்களை அடித்த பவுல் சொல்லுகிறார், என் தேவன். உலகிலேயே சொல்லுமே, அதுதான் உங்களோட வாழ்க்கையிலே மாறுகிற மாற்றம். நீ கிறிஸ்தவனா மாறினதுக்கு அதுதான். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை தூரமாய் இருந்தவர்கள், கிறிஸ்துவை திட்டினவர்கள், கிறிஸ்துவின் சபை மேலனம் பண்ணினவர்கள், இன்றைக்கு நீங்கள் தேவனுடையவர்களாய் வந்து விட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு உரிமை இருக்க வேண்டும். அதுதான் என் தேவன். நீங்க என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்னைக்கே அந்த உரிமை வந்துருச்சு. ஆனா அந்த உரிமையை நீங்கள் யாரும் கொண்டாடுவதில்லை. உடலையே சொல்லுமே, என் தேவன். என்ன உரிமை பாருங்க. வாசிப்போமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன். தாவீத மாதிரிதான், உங்களுக்கு என்ன குறைவு இருந்தாலும் ஏன் தேவன் தான் உங்களுக்கு கொடுக்கணும். உடலையே சொல்லுமே. என்ன பண்றாரு? அவரோட ஐஸ்வர்யத்தையும் நிறைவெல்லாம் உரிமையாய் பவுல் வாங்கி கொண்டு வைத்திருக்கிறார். என் தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிலிப்பு பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லுகிறார், பூமியின் குடிகளுக்கு சொல்லுகிறார், என் தேவன் தாண்டா குறைவை நிறைவாக்குவார். என் தேவனை அல்லாமல் வேறொரு தேவன் இந்த பூமியிலே குறைவை நிறைவாக்க தெய்வம் இல்லை, முடியாத. அதுதான் தேவன் மேலே வைக்கிற பக்தி, தேவன் மேலே வைக்கிற பாசம், தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை. அதுதான் என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவாக்குவார். உடலையே சொல்லுமே, உங்களோட வாழ்க்கையில நீங்கள் என்னென்ன குறைகளோடு இங்க வந்திருக்கிறீர்களோ, உங்களால் அல்ல, என் தேவன், நான் ஆராதிக்கிற என் தேவன், நீங்கள் வந்திருக்கிற என் ஜனமாகிய உங்கள் குறைவு எல்லாவற்றையும் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி மகிமையிலே நிறைவாக்க போகிறார். திரும்ப படிக்கலாம். என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம், உங்கள் குறை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க போகிறார். ஒருவேளை நீ சரீரத்திலே குறைவுள்ளவர்களாய் வந்திருக்கலாம், இல்லை ஆசீர்வாதத்திலே குறைவுள்ளவர்களாய் வந்திருக்கலாம், இல்ல சந்தோஷத்திலே குறைவுள்ளவர்களாய் வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் குறைவுகளை என் தேவன் கிறிஸ்துக்குள்ளாய் நிறைவாக்க போகிறார். உடலையே சொல்லுமே, என் தேவன் தான் நிறைவாக்குவார், என் தேவன் தான் நிறைவாக்குவார். உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொல். ஐயோ, நான் சமாதான குறைவுள்ளவனாய் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், நான் ஆசீர்வாதத்திலே குறைவுள்ளவனாய் வந்திருக்கிறேன், எனக்கு தேவைகளிலே குறைவு இருக்கிறது, என் சரீரத்திலே குறைவு இருக்கிறது, நான் இன்னைக்கு வியாதிப்பட்டு போயிருக்கிறேன், நான் பலவீனப்பட்டு போயிருக்கிறேன், என்னை பார்க்கிற எல்லாரும் என்னை குறைவுள்ளவனாய் பார்க்கிறார்கள். இன்றைக்கு என் குறைவு மாற வேண்டும், இன்றைக்கு என் குறைவு மாற வேண்டும். அன்னைக்கு பிலிப்பு பட்டணத்தில் இருந்த எல்லாரும் ஜெபித்தார்கள், முடியவில்லை. அப்பொழுதுதான் பவுல் சொல்லுகிறார், என் தேவன், என் தேவன், நான் சொல்லுகிற இந்த என் தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க போகிறார்.
கண்களை மூடி சொல். ஐயோ, என் பிள்ளைகளை குறித்த குறைவுகள், என் மகன் மகளை குறித்த குறைவுகள், படிப்பை குறித்த குறைவுகள், என் வாழ்க்கையே குறையாயிருக்கிறது. என் பிள்ளைகளினாலே குறைவு, என் புருஷனாலே குறைவு, என் மனைவினாலே குறைவு, என் பிரயாசங்களினாலே குறைவு, என் வியாபாரத்திலே குறைவு. நான் இன்றைக்கு குறைவுள்ளவனாயிருக்கிறேன். நான் இன்றைக்கு குறைவுள்ளவளாயிருக்கிறேன். என் குறைவு இன்றைக்கு மாறுமா? பால் ஜோசப்பின் தேவனாலே மாறும். தாவீதின் தேவனாலே மாறும். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்து. என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். ஒப்பு கொடுங்கள். என் குறைவுகளை நிறைவாக்கும் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. ஆண்டவரே, நிறைவான நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் என்னையும் என் ஜனங்களையும் இன்னைக்கு நிறைவாக்க போகிறீரே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் தேவன், நான் ஆராதிக்கிற என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் ஜனங்களின் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இன்றைக்கு மகிமையிலே நிறைவாக்குவாராக. குறைவுகள் நிறைவாய் மாறுவதாக, குறைவுகள் நிறைவாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். Fire Lord, fire in the name of Jesus. என் ஜனங்களை குறைவில்லாதவர்களாய் வைப்பீரா. என் ஜனங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாய் வைப்பீரா. இந்த ஊழியத்தை நிறைவாய் வைத்தருளும். ஊழியக்காரனை நிறைவாய் வைத்தருளும். ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாய் வைத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மகிமை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் தேவனே, என் ஜனங்களை என்னையும் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.